உங்களுக்குரியது தானா? நீங்க அவைலபிளா இருக்கிற காரியத்தில் உங்களுக்கு நன்மை உண்டாகுமா? நீங்க அவைலபிளா இருக்கிற காரியம் உங்களுடைய எதிர்காலத்திற்கு ஆசீர்வாதமா இருக்குமா? நீங்க அவைலபிளா இருக்கிற காரியம் எந்த பிரச்சனையும் அடுத்து வராம இருக்குமா? நீங்க அவைலபிளா இருக்கிற காரியம் உங்களை பாவத்துல தள்ளாம உங்களை தடுத்து நிறுத்துமா? ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சத்துரு பண்ணுகிற பெரிய வஞ்சகம், அவன் திருடன் யாரை வஞ்சிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பல பேர் இதில் விழுந்துட்டாங்க. பல பேர் எதில் விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, தங்களுக்கு அல்லாத விஷயத்துல நிறைய பேர் அவைலபிலிட்டி ஆயிட்டாங்க. ஐயோ, கொடுமையான காரியம். நான் எல்லா வாலிபர் கூட்டத்தில் போகும்போது ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சிக்கு நான் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னா, தம்பி நீ ஒரு வீட்டில் போய் உட்கார்ற அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டில் நீ எதுக்கு உட்கார்றப்பா? நீ கொஞ்சம் கவனமா நீ அந்த இடத்துல இரு. நீ அந்த வீட்டில் மீன் வாங்க போற, நீ அந்த வீட்டில் மளிகை ஜாமான் வாங்க போற, நீ அந்த வீட்டில் காய்கறி வாங்க போற. நீ எதுக்கு அந்த வீட்டில் காய்கறி வாங்கணும்னு நினைச்சு பாத்தியா? நீ எதுக்காக அந்த வீட்டில் மீன் வாங்குறேன்னு நினைச்சு பாத்தியா? அந்த வீட்டில் இருக்கிற அவ்வளவு பேருக்கும் நீ இதெல்லாம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் செய்யறியே, நீ எதுக்கு செய்யற? நீ அவைலபிளா இருக்கிற, எதுக்கு அந்த வீட்டுக்கு நீ செய்யற? நீ உதவி செய்யறத நான் தப்புன்னு சொல்லல. அந்த வீட்டுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? உன்னுடைய உள் நோக்கம் என்ன? அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைக்காக செய்யறியா, இல்லை அந்த வீட்டில் இருக்கிற வேற ஏதாவது ஒரு காரியத்திற்காக நீ செய்யறியா? அதான் தேவையில்லாத காரியத்தில் பிசாசு நம்மளை எப்படி வச்சுக்க கூடாதுன்னா, அவைலபிளா வச்சுக்கவே கூடாது. இன்னொருத்தருக்காக நீங்க அவைலபிளா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க தயவு செய்து மனம் திரும்புங்க. இன்னொரு குடும்பத்திற்காக நீங்க அவைலபிளா இருக்கிறீங்களா? நீங்க தயவு செய்து கர்த்தரிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. வேண்டாம், அது ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல. அது சத்துருடைய மிகப்பெரிய வஞ்சகம். அதிலிருந்து கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றுவாராக. நல்ல பிள்ளைகள் அப்படி போய் உட்கார மாட்டார்கள். நல்ல குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் அந்த காரியத்தை சொல்லி தருவார்கள். அது நம்முடைய குடும்பத்திற்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு அது உடன்பட்டு இருக்கவே இருக்காது. எனக்கு